கிருஷ்ணகிரியில் ஜேசிஐ சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி மற்றும் விழிப்புணர்வு விழாவை காவல் நிலைய ஆய்வாளர் மணிமாறன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி விஜய் மில்லினியம் சிபிஎஸ்இ பள்ளி மைதானத்தில் ஜேசிஐ சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி மற்றும் போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் விழிப்புணர்வு விழாவை சிறப்பு விருந்தினராக காவல் நிலைய ஆய்வாளர் மணிமாறன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி போட்டியை துவக்கி வைத்தார். கிரிக்கெட் போட்டி மற்றும் விழிப்புணர்வு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியானது ஜேசிஐ கிருஷ்ணகிரி அமைப்பின் தலைவர் கோகுல் சின்னசாமி தலைமை தாங்கி வரவேற்புரை ஆற்றினார். அவர் தனது உரையில், இன்றைய இளைய தலைமுறையினரே, நீங்கள்தான் இந்த நாட்டின் தூண்கள். போதை போன்ற தவறான பழக்கங்களிலும் மூழ்கி உங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொள்ளாதீர்கள். திருமணம், பிறந்த நாள் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கூட மது மற்றும் போதை கலாச்சாரம் ஊடுருவி இருப்பது வேதனை அளிக்கிறது. போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் என்ற உன்னத நோக்கத்துடன் நடைபெற்ற இந்த மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து அணிகளும் தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின. இறுதிப் போட்டிகளின் முடிவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளும் சூழல் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. முதல் பரிசையும் எம்எம்எம் என்டர்பிரைசஸ் அணி தட்டி சென்றது. இரண்டாம் பரிசு ஜேசிஐ கிருஷ்ணகிரி டீம் இரண்டாம் பரிசினை பெற்றது. குணம் மருத்துவமனை ஒசூர் அணி மூன்றாம் பரிசினை தட்டி சென்றது. இவ்விழாவில் குணம் மருத்துவமனையின் நிறுவனர் ஜோக்கர் ஏஞ்சல் ஒன் மற்றும் எம்எம்எம் என்டர்பிரைசஸ் நிறுவனர் அப்பாதுரை, விஜய் மில்லினியம் பள்ளியின் முதல்வர் மற்றும் ஜேசிஐ அமைப்பின் முக்கிய பிரமுகரான ஏழுமலை ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவின் வழிகாட்டி கந்தன் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். இறுதியாக இந்த விளையாட்டு போட்டி விழாவை மிக சிறப்பான முறையில் திட்டமிட்டு வெற்றிகரமாக நடத்திய விழா தலைவர் தனசேகர், நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த முதன்மை விருந்தினர்கள், விளையாட்டு வீரர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் போட்டி சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.